எனக்கு பண்ணாத. சிவகாமியின் குணம் நன்கு அறிந்தவளாய் தீட்சண்யா சொல்ல, அதற்கு தன் தாயின் குணம் அறிந்து மெளனமாக நின்றான் தீரன். உதவி செய்ய விரும்பினதுக்கு ரொம்ப நன்றி தீரா, ஆனால் சரி, என் குடும்பத்துக்கும் சரி. சூடுந்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. அவன் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் தீரனை போன்ற கோடீஸ்வரன் நண்பனாக இருப்பதற்கு எவ்வளவோ பணம், பொருட்கள் வாங்கி இருப்பார்கள். ஆனால் இவன் நெருங்கிய தோழமையாக இருந்தாலும் அவன் பணத்தையோ பொருட்களையோ ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாள். என்னை மதித்தால் நான் மதிப்பேன், அவ்வளோ தான் என்று நிமிர்வுடன் இருப்பாள் தீட்சண்யா. அவனை சுவர்ந்த அந்த குணத்துக்காலே அவளுடைய அருகாமையையும் நட்பையும் விரும்பினான் தீரன். கல்லூரியில் 3ஆம் ஆண்டில் கால் எடுத்து வைத்த பிறகு தீரன் தன் மேற்படிப்புக்கு வெளிநாடு சென்று விட்ட பிறகு தீட்சண்யாவுக்கும் அவனுக்குமான தொடர்பு முற்றிலும் நின்று விட்டது. மனதில் அழைக்க விரும்பாத தொலைபேசி எண்ணாக தீட்சண்யா போனில் தீரன் தொலைபேசி எண் மாறிவிட்டது. தன் தந்தையின் மறைவால் நிலை குலைந்து போயிருக்கும் தங்கையை தேற்றி மேலே என்ன படிக்க விருப்பமோ, இந்தியாவின் எந்த டாப் காலேஜ்ல படிக்க விருப்பம் என்றாலும் சொல்லு, நான் படிக்க வைக்கிறேன் என்று தந்தையைப் போல் அவளை தாங்கி நின்றான். அதற்கு அவளோ, இனி நான் உங்களை விட்டு எங்கேயும் போக விருப்பம் இல்லை. என்னை என் ஃப்ரெண்ட் மலர் படிக்கும் காலேஜ்ல படிக்க வை அண்ணா, நான் அவ கூட நர்சிங் படிக்க போறேன் என்றாள். ஆனா அப்பா உன்னை ஆர்க்கிடெக்டா ஆக்க ஆசைப்பட்டார் தீட்சு. அண்ணன் கிட்ட காசு இல்லன்னு கவலைப்படுறியா? என் தலையை வித்தாச்சும் நான் உன்னை படிக்க வைப்பேன். இல்லன்னு, நான் இதை விருப்பப்பட்டு தான் படிக்க ஆசைப்படுறேன். நானும் மலரும் ஒன்னா படிப்போம். அதற்கு மேல் வற்புறுத்த விருப்பம் இல்லாத நிவாகர் அவள் கேட்டதை செய்தான். சிறு வயதில் விளையாட்டாக தீட்சண்யா மலரை வீடு பிரியும் போதெல்லாம், போவாம நீ என் வீட்டுக்கு வந்துடு, என் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்று அவள் சொல்லி சிரிப்பாள். அதை நிரூபிப்பது போல் 15 வயதில் மலர் கண்கள் திவாகரை தேடும். ஒரு கட்டத்தில் பக்குவப்பட்டு தன் நிலை அறிந்து மலர் ஒதுங்கி கொள்ள நினைக்க தீட்சண்யா தான் அவளை திவாகர் உடன் திருமணம் வரை கொண்டு சென்றாள். தன் தங்கைக்கு பிறகு தான் தனக்கு திருமணம் என்ற எண்ணத்தில் இருந்த திவாகரை போராடி திருமணத்துக்கு சம்மதிக்க வைத்து திருமணம் செய்து விட்டுவிட்டாள். நினைவுகளில் மூழ்கி இருந்த மலரை கலைத்தது தீட்சண்யாவின் குரல். அட அண்ணி, என்ன அப்படியே நின்னுக்கிட்டீங்க, வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தாள். சாப்பிடும் போது பொதுவான விஷயங்களை சிரித்து பேசிக்கொண்டு இருந்தாலும் திவாகர் கண்கள் மலர் சொல்லியதைப் போல் தீட்சண்யாவின் முகத்தில் சோகம் ஒன்று ஒளிந்து இருப்பதை கண்டு கொண்டது. சாப்பிட்டு முடித்ததும் தீட்சண்யாவிடம் அது பற்றி பேச வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டான். அந்த அரண்மனை வாசலில் பிரம்மாண்ட கேட் முன்பு நின்று கொண்டிருந்த அந்த செக்யூரிட்டி போன தடவை வாங்கிய அடியால் தரையில் இருந்து பார்வையை திருப்பாமல் கதவை திறந்து விட்டான். அதை கவனித்து கொண்டே இறங்கிய மாதுரியை கண்டதும் வழக்கம் போல் அந்த அரண்மனையில் இருந்த வேலைக்காரர்கள் அனைவரும் பதட்டத்தையும் பயத்தையும் கொண்டு அவள் கண்ணில் மாட்டாமல் வேலை செய்து கொண்டு இருந்தனர். புயலாக காரை விட்டு இறங்கி தன் கண்களில் உள்ள கூலிங் கிளாஸை இறக்கி விட்டு அடிக்கண்ணால் சுற்றும் முற்றும் ஒரு பார்வை பார்த்தாள். அவளின் அந்த கழுகு பார்வையில் தோட்டத்தில் பெருக்கி கொண்டிருந்த வள்ளி மாட்டி கொண்டாள். நீ? ஆமா, நீ தான். ஜூஸ் எடுத்துக்கிட்டு நான் இருக்கும் ரூம்க்கு வா என்று தன் ஹீல்ஸ் சத்தம் கேட்க அந்த அரண்மனை உள்ளே சென்றாள். ஐயோ, இந்த வள்ளி இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சாளோ? பாவம், நல்லா அந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டா என்று உட்கொட்டினர் அங்கு இருந்த மற்ற வேலைக்காரர்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் வியர்வையில் நனைந்து நின்று கொண்டு இருந்த வள்ளி அருகே சென்ற கற்பகம், மேலே கிச்சன்ல இவங்க ரூம்க்கு போறதை பார்த்துட்டு, கரெக்டா பொன்னி இந்நேரத்தில் ஜூஸ் போட்டு வச்சு இருப்பா, அதை எடுத்துக்கிட்டு மாடியில் இருக்கிற முதல் அறைக்கு போ. அங்கதான் மாதுரி அம்மா இருப்பாங்க. அவங்க ஜூஸ் குடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம தீரன் ஐயா எழுந்து உடன் போய் பார்ப்பாங்க. போ, நேரம் ஆகுனா அவங்களுக்கு பிடிக்காது என்று சொன்ன அடுத்த சில நொடிகளில் வள்ளி ஜூஸுடன் அந்த அறையின் வாசலில் நின்று கொண்டு இருந்தாள். வா என்று ஒய்யாரமாக அந்த கட்டிலில் படுத்து இருந்த மாதுரி குரல் கேட்டு உள்ளே சென்ற வள்ளி கதவை தாழ் போட்டு விட்டு மாதுரி காலின் அருகே நின்றாள். அவள் நீட்டிய ஜூஸை குடித்து விட்டு மாதுரி வள்ளி முகத்தை பார்க்க
அதை உணர்ந்து கொண்ட வள்ளி மாதுரியின் கால்களை அமுக்கி விட ஆரம்பித்தாள். என்ன வள்ளி, நம்ம பங்களாவை விட இது எப்படி இருக்கு? எல்லாம் என்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? அம்மா, என்னை அப்படியே புதுசா இங்க வேலைக்கு வந்து இருக்கிற பொண்ணு பெண்ணே நம்பிட்டாங்க. இந்த அரண்மனையில் உள்ள எல்லாரும் நீங்க தான் அடுத்த ராணினே பேசிக்கிறாங்க. அந்த கற்பகம் கிழவிக்கு எல்லாரையும் பத்தி நல்லா தெரியுது. அது தாம்மா உங்கள் பத்தி நல்லா புட்டு புட்டு வைக்குது. அந்த கிழம் ரொம்ப வருஷமா இங்கே இருக்காம். பெரிய கிழவிக்கு ரொம்ப விசுவாசமானது. அதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீ என் வீட்டு வேலைக்காரின்னு இங்க யாருக்கும் தெரியலேவே கூடாது. சரிங்கம்மா. இங்க எனக்கு தெரியாம ஒரு விஷயம் கூட நடக்க கூடாது. எது நடந்தாலும் எனக்கு தகவல் வந்துடணும். சரிங்கம்மா. நீ என்ன பேசுறன்னு கூட கண்காணிக்க எனக்கு இங்க ஆளு இருக்கு. உன் தகுதிக்கு மீறி ஏதாச்சும் பேசுனா பண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? தெரியுமா? ஓ. அந்த வள்ளி பவியமாக விடைபெற்று கொண்டாள். அவள் சென்றவுடன் நன் தலைக்கு அருகில் இருந்த இன்டர்காமை எடுத்தாள். யாரு? சதிஷா. எஸ் மேடம். உங்க சாரும் நானும் வெளியே போறோம். ஷெட்டில் உள்ள அந்த பிளாக் கலர் ரோல்ஸ் ராய்ஸஸை ரெடி பண்ணு. பட் மேடம், அதை சாயந்தரமே சார் எடுத்துக்கிட்டு ரிசார்ட் போயிட்டாரோ? ரிசார்ட் போயிட்டாரா? எந்தனை மணிக்கு? 5 மணிக்கு மேடம். பதில் சொல்லாமல் இன்டர்காம் தொடர்பை துண்டித்தவளுக்கு மோல் வந்தது. இவனை பார்க்க நான் மவுக்கிட்டு இங்க வந்தால் இவன் பீச் ரிசார்ட்டுக்கு போயிருக்கியானா? இவன் பர்சனல் லைஃப் ஏதாச்சும் முக்கிய முடிவு எடுக்க நான் அங்க போவான். இப்போ எதுக்கு அங்க போயிருக்கான் எனக்கு தெரியாம ஏதாக்கம் இருக்கா? இதோ போறேன். இந்த மாதுரிக்கு தெரியாம தீரன் பர்சனல் லைஃப்ல ஏதாச்சும் இருக்க விட்டுடுவனார் என்று தீவிரமாக யோசித்தபடியே ரிசார்ட் போக தயாரானான். இதமான கடற்கரை காற்று முகத்தில் வீச கையில் தேநீர் கோப்பையுடன் கடலை பார்த்தபடி பால்கனியில் நின்று கொண்டு இருந்தான் மகதீரவர்மன். அது அவன் வழக்கம். அவன் வாழ்வில் தொழில் சாராத முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் தனக்கு சொந்தமான அந்த ரிசார்ட்டில் தங்கி விட்டு மிகவும் அவசியம் என்றால் மட்டும் அங்கிருந்தே தனது அலுவலகத்தை இயக்குவான். அவன் பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு கட்டிய ரிசார்ட் அது. அங்கு சென்றால் அவன் மனதிற்கு மட்டும் தான் வேலை கொடுப்பான். அவன் மனதில் நேற்று மதியம் தன் அலுவலகத்தில் வந்து தன்னை சந்தித்த மலர் பேசியது நினைவுக்கு வந்தது. யதார்த்தமாக அவன் பக்கத்தில் இருந்த சுவரை பார்த்தான். அதில் ராஜவம்ச உடையில் இருந்த அவனது குழந்தை பருவ போட்டோ. முதல் போன வாரம் அமெரிக்காவில் ஒரு பிசினஸ் ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு கோட் சூட்டுடன் கையில் மதுக்கோப்பையுடன் ஒரு வெள்ளைக்கார அழகியுடன் சிரித்தபடி போஸ் கொடுத்த படி நின்று கொண்டிருந்த போட்டோ வரை அங்கு அழகான பதிக்கப்பட்டிருந்தது. அதில் அவன் பள்ளி சீருடையில் சிரித்து கொண்டு நின்ற போட்டோவின் அருகே சென்று அதை தடவி பார்த்தான். அவன் மனம் கேள்வி கேட்டது. இந்த சிரிப்புக்கு காரணமானவளை நான் ஏன் தூரமாக்கினேன்?